தவறான முறையில் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வர்றது. இதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி இந்த ஜவ்வு ப்ராப்ளம் வந்து அந்த தொந்தரவு கையெல்லாம் குடையுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுத்து முதுகு இது ரெண்டும் தான் வந்து முதுகு தண்டு வடத்துல அதிகமா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ப்ராப்ளம். மூவ்மெண்ட் ஆகக்கூடிய செக்மெண்ட் நம்ம சொல்றோம். கழுத்து சென்டர் அந்த தொராசிக்னு சொல்றோம், கீழே இருக்கிறது இடுப்பு வந்து லம்பார்ன்றோம், கீழே சேக்கரம்ன்றோம். இந்த தொராசிக் கழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுத்து பகுதியும் இடுப்பு பகுதியும், ஏன்னா அந்த L4 L5 சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பகுதியும் இந்த C5 C6 இந்த கழுத்து பகுதியும் இதுதான் வந்து நம்ம உடம்புல அதிகமாக மொபைல் செக்மெண்ட், அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய தண்டுவட பகுதி. ஸோ அப்போ அதிகமாக எந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்குதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கோ டேமேஜ்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு அது. எப்படி ஒரு கொண்டை ஊசி வளைவில் அதிகமாக டேர்னிங் ஆகிறப்ப அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ப்ரோன் ஆகுதோ, அதிகமாக நடக்குதோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுவதால் அந்த அழுத்தம் அதிகமாகிறது, உள்ள இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி அந்த முதுகு ஜவ்வு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றிலும் ஒரு இயற்கை அரணாட்ட ஆனலஸ் ஃபைப்ரோசஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆனலஸ் ஃபைப்ரோசஸ் வந்து அந்த ஜெல்லியை அடக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அழுந்தி அப்படி மேலே வரும். ஸோ இந்த ஜெல்லி பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆனலஸ் ஃபைப்ரோசஸ் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஒரு நார்ச்சத்து மாதிரி இறந்து அதில் வந்து சில நேரம் என்ன டேமேஜ் ஆகிறப்ப கிழிதல் ஏற்படும். இந்த கிழிதல் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் அழுத்தம் அதிகமாகுது. அந்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான நம்ம காரணம்னு சொல்றது நம்மளுடைய பாஸ்டர், நம்ம கீழே குனிஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்படி மேலே பார்க்கறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அது டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகிறப்ப அந்த கிழிதல் ஏற்படும் போது பயங்கரமான ஒரு கழுத்து வலி. அதே ஜவ்வு வந்து முதுகுலையும் இருக்கும், அதுல இதே சேம் கண்டென்ட் தான் இருக்கும். கழுத்து ஜவ்வா இருந்தாலும் முதுகு ஜவ்வா இருந்தாலும் கண்டென்ட் சேம் தான். நியூக்ளியஸ் பல்போசஸ் அது வந்து ஒரு புரோட்டீனிஷ் மெட்டீரியல் உள்ள இருக்கும், ஜெலட்டினஸ் மெட்டீரியல். அதை சுற்றிலும் சரௌண்டிங் வந்து ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஒரு இயற்கை அரண் மாதிரி ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி வந்து ஆனலஸ் ஃபைப்ரோஸ் இருக்கும். இந்த பாதுகாப்பு அரண் அடிபட்டு உடையும் பொழுது, கிளியும் பொழுது, ஜவ்வு கிளியும் பொழுது உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் ஃபைப்ரோசஸ் வந்து வெளியில வருது. சரி, நியூக்ளியஸ் ஃபைப்ரோஸ் வரதுனால வலி மட்டும் தான் வரும்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த நியூக்ளியஸ் ஃபைப்ரோசஸ் நியூக்ளியஸ் பல்போசஸ் அதை சுற்றி இருக்கிற ஆனலஸ் ஃபைப்ரோஸ் அதுக்கு பக்கத்துல கழுத்து முதுகு இந்த பகுதியில் நரம்புகள், தண்டுவட நரம்புகள் பக்கத்தில் வரும். ஸோ இப்போ இந்த இயற்கை அரண் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் இந்த புரோட்டீன் மெட்டீரியல் வந்து வெளியில வந்து இந்த நரம்பை அழுத்தும். ஸோ இந்த நரம்பு அழுத்தமாவதால் கம்ப்ரசிவ் ரேடிகுலோபதி, கம்ப்ரஸ் பண்றதுனால அந்த நரம்புகளை பாதிக்கலாம்.